என்னோட ரெக்கார்டை உடைச்சிட்டேன். 18.51 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். இது ஒரு ஃபுல் கிரெடிட்டே இவருக்கு தான் சேரும். ஆனால் இதுக்கு கீழே என்னால் குறைக்க முடியுமான்னு தெரிஞ்சா கரைக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இதே ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஆல் அவுட் பண்ணி தான் ஓட்டிருக்கேன். ஓடி முடிச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்ணே திறக்க முடியல, அந்த மாதிரி ஆயிட்டு. ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் ஓடினார். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ ஒரு சிலரால் இப்போ 5 கிலோமீட்டர் ஓடணுமா 3 கிலோமீட்டர் ஓட முடியல அப்படின்னா அடுத்து 2 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணிடுவாங்க, ரேஸை வந்து குறைச்சிருவாங்க. நான் வந்து நிறைய பேர் இந்த மிலிட்ரி போலீஸு அதெல்லாம் ஓடணும் அடிக்கணும்னா கால் பண்ணுங்க, ஈஸியாக 2 மாதத்துல ட்ரைனிங் கொடுப்பாரு, அடிச்சிடலாம். ஆன்லைன் ட்ரைனிங் வீட்டில் இருந்தே நாமளாம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ நாள் ஓடி ஒத்தையிலே ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர் வந்து வாரத்துக்கு ஒரு 3 to 4 அல்லது 5 days தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சில நேரம் ஒர்க்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவீங்க, சரியா? ஒர்க் அவுட்டு, வேறு ஃபுட்டு, ரெஸ்ட்டு, இதான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க. அதனால் இதோட நீங்கள் பெஸ்ட்டாகவே பண்ணலாம், சரியா? அதனால் வந்து யாராலையும் முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே கன்சிஸ்டன்ஸாக எல்லாரையும் இந்த வருஷம் ஓட வைக்கும். எப்படி? கண்டிப்பாக எல்லாரும் ஓட முடியலையா நடக்க முடியலையா தவளுங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். 9 மணிக்கு தூங்கிருங்க. கண்டிப்பாக ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து டயட்டு ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ ஒரு போன உடனே டயட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். இப்போ ஆற்றுல குளிக்க போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து லைட்டாக எடுத்து சாப்பிட போகிறோம், அடுத்து பயணி நமக்குன்னு 2 லிட்டர் வச்சிட்டாரு, அதை குடிக்க போகிறோம். அப்படியே 10 ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லைன்னா வேறு வழி இல்லை. அப்படிதான் நம்ம வேலை. ஆர்டர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வாட்டி யார் யூனிஃபார்ம் போடணும் லாஸ்ட் இயர் ஆசைப்பட்டீங்களோ அதை இந்த வருஷம் அச்சீவ் பண்ணுறீங்க. யூனிஃபார்ம் போடுறீங்க, மாஸ்க் காட்டுறீங்க, ஓடுவோம், அடிக்கும்.